ரேபிடோ, ஓலா, ஊபர் பைக்ஸுக்கு தடையா? போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் அதிரடி. இந்தியாவில் வெளிநாட்டு வியாபாரம் அமோக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. உணவு முதற்கொண்டு குளிர்பானங்கள், மருந்துகள் வரை தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்கள் நுழையாத இடமே இல்லை எனலாம். அதில் குறிப்பாக போக்குவரத்து ஒன்று முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது மக்களுக்கு ரேபிடோ, ஓலா, ஊபர் பைக்ஸுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. முன்பெல்லாம் கார், ஆட்டோ மட்டும்தான் இருந்தது. இப்பொழுது இருசக்கர வாகனமும் வந்திருக்கின்றது. பொதுவாக நாம் எங்கிருந்தெல்லாம் ஆன்லைன் மூலமாக அழைத்தால் உடனே அவர்களே வந்து பிக்கப் செய்கிறார்கள். பொதுவாக ஆட்டோ, கார் கட்டணங்களை விட அதிகமாக வசூலிக்கிறார்கள். ஆனால் அன்றாடம் வருமானத்தை நம்பி வாழ்க்கையை ஓட்டும் ஆட்டோ குடும்பங்கள் சாப்பாட்டிற்கே திண்டாடும் நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. இதனால் நகரில் பல ஆட்டோ ரிக்ஷா தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஓலா, ஊபர் மற்றும் ரேபிடோவுடன் இணைக்கப்பட்ட பைக் டாக்ஸிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியம் உட்பட தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய குறிப்பாணையை வழங்கினார்கள். போக்குவரத்து ஆணையர் சுன்சோங் ஜாக்தக் சிறு அனைத்து மண்டல அதிகாரிகள் மற்றும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பல்வேறு போக்குவரத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்காக இயக்கப்படுவதன் மூலம் வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் விதிகளின் பல்வேறு மீறல்களில் ஈடுபட்டிருக்கின்றன. மோட்டார் வாகன சட்டத்திற்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக ஆர்டிஓக்கள் மோட்டார் வாகன ஆய்வாளர்களுடன் விதிகளை அமல்படுத்துவதற்கான சிறப்பு இயக்கங்களை ஏற்பாடு செய்ய அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. உரிமை குரல் ஓட்டுநர்கள் சங்கத்தின் செயலாளர் டி.ஏ. ஜாகிர் ஹுசைன் கூறும்பொழுது, தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் கீழ் உள்ள பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சார்ந்த 2000க்கும் மேற்பட்ட ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள் பைக் டாக்ஸிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாநில போக்குவரத்து ஆணையருக்கு கோரிக்கை மனு அளித்தனர். ஆட்டோ மீட்டர் கட்டண உயர்வு, பைக் டாக்ஸிகளை தடை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுடன் போர்ட்டர், ஓலா, ஊபர் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை முறைப்படுத்துதல், மேக்ஸி கேப் வாகனங்களுக்கான வாழ்நாள் வரி குறைப்பு போன்றவை அடங்கியது. பைக் டாக்ஸிகளுக்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்வதற்கான சிறப்பு இயக்கம் டிசம்பர் 11ஆம் தேதியன்று தொடங்கியது. தினசரி நடவடிக்கை அறிக்கையை போக்குவரத்து ஆணையரகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆர்டிஓவின் தெற்கு மண்டல மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் கூறும்பொழுது, ஓலா போன்ற நிறுவனங்களில் பணி செய்பவர்களும் குடும்பங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இதில்தான் பிழைப்பு. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அதனால் உடனடியாக முடிவு எடுக்க முடியாது. முதல்வர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை உயர் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்துத்தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். சொன்னது போல பல்லாயிரக்கணக்கானவருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கின்ற ஒரு சூழலும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் அதை லட்சக்கணக்கில் கணக்கு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் ஏற்கனவே இது ஆட்டோ ஓட்டுவதையே முழு நேர வாழ்வாதாரமாக நம்பி பணியில் இருக்கிறவர்களுக்கு இதை ஆபத்தாக உணர்கிறார்கள். அரசை பொறுத்தவரை ஏற்கனவே ஒன்றிய அரசு கொடுத்திருக்கின்ற அந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இன்னொரு புறம் நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்ற எதிர்பார்ப்பிலும் இருக்கிறோம். எனவே இது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பணி. இன்றைய நிலைக்கு இது ஒரு பக்கம் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது, எதிர்ப்பையும் பெற்றிருக்கிறது என்ற நிலையில் அரசு அதில் பயணிக்கிறவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய முதல் இடத்தில் நாம் இருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.